இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஏற்கனவே பார்த்த ஒரு வீடியோட கண்டினியூஷன். லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அலைட் மேத்தமேட்டிக்ஸ் 2 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் ஏ வந்து இன்னொரு வீடியோல இருக்கும், பார்ட் ஏன்ற வீடியோல இருக்கும். அதே லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட பார்ட் பி கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்ட் பி கொஸ்டின்ஸும் பாருங்க. 23ல ஒரு கொஸ்டின், 22, 21 எல்லா நாலு கொஸ்டின் பேப்பர்லயுமே ஒரு கொஸ்டின் பார்ட் பிலையும் இருக்கு, பார்ட் சிலையும் இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த யூனிட்கான வெயிட்டேஜ் ஒரு 10 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஸோ ஆல் டுகெதர் நம்மளால 19 மார்க்ஸ் வந்து இந்த யூனிட்ல இருந்து எடுக்க முடியும். ஸோ இந்த யூனிட் கிளியரா ப்ரிப்பேர் பண்ணா நம்மளால ஈஸியா 19 அட்லீஸ்ட் ஒரு 15 மார்க்ஸ் ஆகுது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் எல் ஆஃப் டி இ பவர் மைனஸ் 2t காஸ் 3t. ஸோ எல்லாமே சேர்ந்து இருக்கு. எல் ஆஃப் டி இ பவர் மைனஸ் 2t and cos 3t. ஸோ எப்பெல்லாம் எக்ஸ்போனென்ஷியல் டேர்மோட சேர்ந்து வேற ஃபங்க்ஷன் வருதோ அப்பெல்லாம் நம்ம ஷிஃப்டிங் யூஸ் பண்ணலாம். அண்ட் எப்பெல்லாம் ஷிஃப்டிங் யூஸ் பண்ணிட்டு அண்ட் டி ஸ்கொயர் இந்த மாதிரி வரும்போது அதை டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு 2 டெக்னிக் இருக்கு, தனித்தனியாக ஹைலைட் பண்ணியிருக்கேன். டீன்றது டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக், டி பவர் 1 இருக்கு, அதனால மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் அப்படின்னு எழுதணும். 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அண்ட் எல் ஆஃப், இப்போ இந்த 2 கலர் பண்ணதையும் வெளியே தூக்கிட்டு வந்துட்டோம். டீயை தான் டிஃபரன்ஷியேஷனாக எழுதிட்டேன், ஈய இங்க வெளியில எடுத்துட்டு போயிருவேன். எஸ் அஸ் எஸ் பிளஸ் 2, அந்த மைனஸ் 2, அதனால இங்க பிளஸ் 2. இப்போ உள்ள எனக்கு வெறும் காஸ் 3t தான் இருக்கும். இனிஷியலா பார்க்கும்போது நமக்கு 3 டேர்ம் சேர்ந்து இருந்ததா, இப்போ ஒன்னு டிஃபரன்ஷியேஷன் ஆயிடுச்சு, ஒன்னு ஷிஃப்டிங்ல வெளியே போயிருச்சு, காஸ் மட்டும் இப்போ உள்ள இருக்கு. ஸோ மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எல் ஆஃப் காஸ் 80. காஸ் 80யோட ஃபார்முலா எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், 3 ஸ்கொயர்ன்றது 9. எஸ்ஸை வந்து எஸ் பிளஸ் 2ன்னு மாற்றணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாற்ற போகிறது கிடையாது, ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், அப்புறம் தான் மாற்ற போகிறோம். இது இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா u பை v. ஃபார்முலா vu டேஷ் மைனஸ் uv டேஷ் பை v ஸ்கொயர். கீழே இருக்கிறது v, மேலே இருக்கிறது u. ஸோ மைனஸ் இருக்கு, நான் டிஃப்ரென்ஷியேட்டுக்கு தான் இந்த இதை பண்ணுறப்ப டி பை டிஎஸ் அடுத்தது வராது. ஃபர்ஸ்ட் v s ஸ்கொயர் பிளஸ் 9 அப்படியே இருக்கும். s ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம், இங்க சொல்றாங்க பாருங்க, s ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ s ஸ்கொயர் பிளஸ் 9 அப்படியே இருக்கும். s டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் 1 மைனஸ் u, s அப்படியே இருக்கு. s ஸ்கொயர் பிளஸ் 9 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2s பிளஸ் 0 ஹோல் திங் டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 9 ஹோல் ஸ்கொயர். அந்த வெளியில நான் ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணிட்டே வரணும். இப்போ உள்ள இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ண போறோம். எஸ் ஸ்கொயர் பிளஸ் 9, இது மல்டிப்ளை பண்ணா 2s ஸ்கொயர். கீழே எஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 ஹோல் ஸ்கொயர். இங்க எஸ் வந்து எஸ் பிளஸ் 2ன்னு ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணா, இது ரெண்டையும் கிளப் பண்ணா மைனஸ் 2 பிளஸ் 1ன்னு அர்த்தம். இப்போ மைனஸ் எஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் வெளியில் இருக்கு, 9 மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 9. நான் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எழுதுற மாதிரி உங்களுக்கு தோணும், பட் எங்கேயுமே எந்த இதையுமே விட்டுறக்கூடாது, ப்ளஸ் மைனஸ் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால எலாபரேட்டாக எழுதுறேன். இப்போ இது மைனஸ் 9 ஆகும், இது பிளஸ் எஸ் ஸ்கொயர் ஆகும். அப்போ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 ஹோல் ஸ்கொயர்னு வந்துருதா. சாரி, மேலே மைனஸ் 9, 9 வந்து மைனஸ் ஆயிடும். ஓகே, இப்போ எஸ்ஸை எஸ் பிளஸ் 2ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. எஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் எஸ் பிளஸ் 2. அப்போ என்னோட ஆன்சர் எஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 பை எஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 9 ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண வேண்டாம், இப்படியே விட்டுறலாம். அடுத்ததுல 17, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஆனால் இதில் நமக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு, அதனால இதுக்கு 5 மார்க் அண்ட் 2 சப்டிவிஷன் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எல் ஆஃப் காஸ் ஆஃப் ஏடி பிளஸ் பி.
ஸோ cos of AT plus B. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா cos A plus B அந்த ஃபார்மேட்ல இருக்கு. நான் சைட்ல ஃபார்முலா எழுதுறேன். cos of A plus B. ஸோ cos of A plus B நம்மளால எப்படி எழுத முடியும்? cos A cos B minus sin A sin B இப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம். ஸோ இப்போ நான் இங்க கொடுத்துருக்கிற டேர்மை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன்? L of cos AT and B இருக்கிற இடத்துல cos B minus sin AT sin B பிரிச்சு எழுதிட்டோமா? இப்போ t இருந்தாதான் என்னால லாப்லாஸ் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். cos AT cos B ஒரு டேர்ம் minus L of sin AT and sin B ஒரு டேர்ம். ஓகே, இப்போ இதுல t இருக்கிற டேர்மை தான் என்னால லாப்லாஸ் அப்ளை பண்ண முடியும். t இல்லாத டேர்ம் என்னன்னு அர்த்தம்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். இப்போ நம்ம t இல்லாத டேர்மை ஹைலைட் பண்ணியிருக்கேன். cos B வெளியில போயிடும். L of cos AT. இங்க sin B வெளியில போயிருச்சு. L of sin AT. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ cos B cos AT யோட ஃபார்முலா S by S ஸ்கொயர் plus A ஸ்கொயர் மைனஸ் sin B அப்படியே இருக்கும். sin AT யோட ஃபார்முலா A by S ஸ்கொயர் plus A ஸ்கொயர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதே பேட்டர்ன்ல தான் அடுத்த சம்மு, பட் அது என்னன்னா sin A plus B ல இருக்கு. ஸோ sin 2t plus 3 இதுக்கு சைனுக்கான ஃபார்முலா எழுதலாம். sin A plus B கான ஃபார்முலாவை இங்க எழுதுறேன். sin of A plus B equal to sin A cos B plus cos A sin B. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். இது L of. So L of sin 2t into cos 3 plus cos 2t into sin 3. இப்போ ரெண்டு டேர்மா இருக்கிறதுனால L ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஸோ L of sin 2t cos 3 ஒரு டேர்ம் plus L of cos 2t sin 3 இன்னொரு டேர்ம். இப்போ நமக்கு sin t இருந்தாதான் அது வேரியபிள். அப்பதான் என்னால அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் ரெண்டு ஹைலைட் பண்ணியிருக்க ரெண்டும் கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும். cos 3 அப்படியே இருக்கும். L of sin 2t ஆன்சர் 2 by S ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus இங்கேயும் sin 3 அப்படியே இருக்கும். cos 2t ஃபார்முலா S by S ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர். தான் இந்த சம்மை சால்வ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கியூபிக் கொஸ்டின். L of sin cube 2t. ஸோ L of sin cube 2t. முதல்ல sin cube theta ஃபார்முலா எழுதினா sin cube theta equal to 3 sin theta minus sin 3 theta whole thing divided by 4. இப்போ நமக்கு இங்க theta இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 2tன்னு இருக்கு. அப்போ நான் இதை ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா L of sin cube, இங்க இது ஃபார்முலா பாருங்க, 3 sin தீட்டாவோட இடத்துல 2t மைனஸ் sin 3 தீட்டாவோட இடத்துல 2t ஹோல் திங் டிவைடட் பை 4. இதை நம்மளால ரெண்டா பிரிக்க முடியுமா? ரெண்டா பிரிச்சுட்டா என்னவாயிடும்? 1/4 வெளியில போயிடும். மொத்தமா வெளியில போயிடுச்சு. உள்ள L of 3 sin 2tன்றது ஒரு டேர்ம் minus L of sin 60ன்றது இன்னொரு டேர்ம். ரெண்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து 1/4 வெளியில இருக்கட்டும், L அப்ளை பண்ணலாம். டைரக்டா நம்மளால L அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்ல 3 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். sin 2t யோட ஃபார்முலா 2 by S ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் மைனஸ் அடுத்ததுல sin 60, அப்ப அது 6 by S ஸ்கொயர் plus 6 ஸ்கொயர். இதுதான் இதுக்கான ஆன்சர்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு எல் இன்வர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல் இன்வர்ஸ்க்கு உள்ள பாத்தீங்கன்னா 3 ஃபேக்டர் டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s, s plus 1, s plus 2. எப்பெல்லாம் டினாமினேட்டர்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கோ அப்ப நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணணும். s, s plus 1, s plus 2. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? a by s, b by s plus 1, c by s plus 2. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். ஏக்கு கீழே என்ன டேர்ம் இருக்கோ அதை தவிர மீதி 2 டேர்மை பக்கத்தில் எழுதிக்கலாம். s plus 1, s plus 2. அதே மாதிரி பியில் கீழே இருக்கிற டேர்ம் s plus 1 விட்டுட்டா s, s plus 2. சிக்கு s, s plus 1 ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 1. இப்போ ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஸுக்கு முதல்ல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது இங்கேருந்து ஆரம்பிங்க. இப்போ இது வந்து வெறும் எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும்னு அர்த்தம். ஸோ எஸ்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் பி பார்ட்டும் சி பார்ட்டும் இப்போ மொத்தமாக 0 ஆயிடும். ஏன்னா இந்த எஸ்ன்ற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அங்கெல்லாம் 0 ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். ஏ வந்து 0 plus 1, 0 plus 2 equal to 1. அப்போ 2a equal to 1. 2a equal to 1. a ஓட வேல்யூ 1 by 2. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்க்கு போயிடலாம். செகண்ட் கேஸ்க்கு என்ன வேல்யூ கொடுக்கலான்னு பாருங்க. இதுல +1 இருக்கு. அப்போ -1 கொடுத்தா எனக்கு கேன்சல் ஆயிடும்னு அர்த்தம். ஸோ அப்போ எஸ்க்கு -1. -1 கொடுக்கும்போது எந்தெந்த பார்ட் 0 ஆகும்? இந்த பார்ட் 0 ஆகும். எங்கெல்லாம் +1 இருக்கோ அந்த பார்ட் எல்லாம் 0 ஆயிடும். அப்போ எனக்கு கிடைக்கிறது பி. ஸோ பி எஸ் இருக்கிற இடத்துல -1, -1 plus 2 equal to 1. ஸோ -1 plus 2ன்றது 1, 1 into -1ன்றது -1. அப்போ b equal to -1. bயும் கிடைச்சிச்சு. இப்போ அடுத்த ஃபேக்டர் இங்க 2 இருக்கு. அப்போ -2 சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். தேர்ட் கேஸ் எஸ்க்கு பதிலாக -2. -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இது கேன்சல் ஆயிரும், இது 2 கேன்சல் ஆயிரும். சி கிடைச்சிடும். சி பக்கத்தில் -2, இது -2 plus 1 equal to 1. இப்போ -2 plus 1ன்றது -1. இங்க ஒரு -2 ரெண்டுமா சேரும்போது 2c equal to 1. c equal to 1 by 2. இப்போ இந்த எல் இன்வர்ஸை நம்ம ஒன்றா அப்ளை பண்ணலாம். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை என்னோட ஏ வேல்யூ என்ன? 1 by 2. ஸோ 1 by 2s plus L inverse of B value -1 by s plus 1 plus L inverse of C value 1 by 2s plus 2. இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துடலாம். 1 by 2 L inverse of 1 by s. இங்கே மைனஸை வெளியில் எடுத்துட்டேன். L inverse of 1 by s plus 1. அடுத்ததில் 1 by 2 வெளியில் எடுத்துட்டா L inverse of 1 by s plus 2. L inverse of 1 by s ஓட வேல்யூ 1. ஸோ 1 by s பவர் 1ன்னு அர்த்தம். அதுக்கான ஆன்சர் 1. இப்போ 1 by 2 மைனஸ் 1 by s plus 1ன்றது e பவர் மைனஸ் t. இதெல்லாம் ஃபார்முலா. ப்ளஸ் 1 by 2 s plus 2ன்றது e பவர் மைனஸ் 2t. இந்த இடத்துல பாருங்க, இங்கே 1 இருந்ததுனால e பவர் மைனஸ் t, இது 2 இருந்ததுனால e பவர் மைனஸ் 2t. ஸோ சம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனாக நம்ம யூஸிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 4 சம் இருக்குது. இதில் நமக்கு 2 சம் ஒரே மாதிரியே இருக்கும். அதை மட்டும் விட்டுட்டு எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ட் 22 கொஸ்டினாக இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயுமே. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம்.